ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தேர்ஸ்டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் தக்காளி தொக்கு வச்சு சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது. அப்புறம் கார முட்டை, மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-10 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கீரி போட்டுக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைஸாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். குயிக்காக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபிஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் டைம் சேவிங் ஆகும். டொமேட்டோ போட்டிருக்கேன், நல்லா வதங்கட்டும். இது நம்ம மதியம் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கும் சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சு செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் மதியம் லஞ்சுக்கு ஒரு அப்பளமோ வத்தலோ பொரிச்சு வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினாதான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சமாக அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா எண்ணெயிலே வதங்கணும் வெங்காயம் தக்காளி. தண்ணி கொஞ்சமாக நம்ம கடைசியாக தான் சேர்ப்போம். ஸோ ஃபஸ்ட்லேயே நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல. வெங்காயம் தக்காளி கூட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து மேஷ் ஆகி வரணும். நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி கொதித்து வெங்காயம் தக்காளி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கிளறி விட்டுவோம். அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தழை இருந்தால் தூவிக்கலாம், இல்லைனா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போது நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி இதுதான் செஞ்சு கொடுத்தேன். பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பிடிக்காத செய்கிறத விட ஒரு 10 ரெசிபிஸ் வச்சுக்கிட்டு திரும்ப செஞ்சாலும் பசங்களுக்கு பிடிச்சி சாப்பிட்டா ஓகே தான். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்போம். தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை ஆனவுடனே மசாலா வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கிட்டேன். இந்த முட்டை சிம்பிள் ரெசிபி, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாதத்துக்கு ஒரு தயிர் பச்சடியும் இந்த முட்டையும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு. அப்புறம் கிள்ளி போட்ட சாம்பார், மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கும் இந்த கார முட்டை அட்டகாசமாக இருக்கும். ரசம் சாதத்துக்கும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இவ்வளோதான். 8:40க்கு பேக் பண்ணணும், 6 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணணும். ஸோ என்னால் சின்ன ரெசிபிஸ் தான் ட்ரை பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிபிஸ் நம்ம வீடியோஸில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் கொஞ்சமாக பொமிக்ரானட்டும் கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.